ஆதிபாரதி சீரியலில் அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. நாளைக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ஆதி பண்ண சேட்டையை. ஆமாம், இதுக்காக தான் வந்து தனியாக வந்து காசு கொடுத்துங்களா அந்த பூக்காரம்மாக்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, நான் அப்போயே சொன்னம்மா, இந்த பழைய டெக்னிக் இது ரொம்ப பழசு, நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரால் ஏமானமும் சேர்த்து போகுது பாருங்கள், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் என்ன பண்ணுறது, அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க அப்படின்னு ஆதி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு பூ வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கோவப்படுவீங்க, உருன்னு மூஞ்சியை திருப்பிக்கிங்க, அதனால தான் வந்து நான் வேறு மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன், கடைசியில் வந்து ஐடியா சொதப்பிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா என்னப்பா நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, அதான் பூ அம்மா வந்து திரும்பி நிற்கிறாங்கல்ல, பூ வச்சு விட வேண்டியது தானே, அம்மா வாயை திறந்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக திரும்பி இருக்காங்க அப்படின்னு, வச்சு விடுங்கப்பா அப்படின்னு ஆதியை சொன்னோன்னே, ஆதி வந்து அந்த பூவை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு தலையில் வந்து மல்லிகைப்பூ வந்து ஸ்லோ மோஷனில் வச்சு விட்டுட்டு பாரதி வந்து அவ்வளோ எமோஷ்னலாக வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரின்ட்டு தமிழை வந்து ஒரு கிஸ் பண்ணுறாங்க நம்ம பாரதி. கிஸ் பண்ண முடித்தோன்னா ஆதி வந்து டக்குன்னு பாரதி தூக்கலான்னு பார்க்குறாங்க. ஆதி தூக்கி இடுப்பில் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கப்போ கோயிலுக்குள்ளே வந்தோன்னா கரெக்டாக வந்து மணி அடிக்குது. மணி அடித்தோன்னே வந்து எமோஷனல் ஆகுறாங்க நம்ம பாரதி வந்து. இந்த மாதிரி இருந்து சரி, ஐயர் பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்கிறாங்க, நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்ததுக்கப்புறமேட்டு கரெக்டாக வந்து பாரதி வந்து செல்ஃபோன் விளாட வேணும் அப்படின்னு வந்து பாரதிக்கிட்ட வந்து தமிழ் கேட்குறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னோன்னா, அப்பா என்னப்பா அம்மா ஃபோன் வாங்கி தரக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா சொன்னது தான் நானும் சொல்கிறேன், நோ ஃபோன். என்னப்பா இப்போயே அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டேறீங்க, போங்க, நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்த வரைக்கும் வந்து எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தீங்க, இப்போ என்ன அப்பான்னொன்னே, அப்பான்னா அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக தான் கொஞ்சம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ போய் விளாடு அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்து சாரதாம்மாவை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுனால ரத்னம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், என்ன திடீர்னு வந்திருக்கீங்க சம்பந்தி, ஏதாவது பிரச்சனையா இல்லை முக்கியமான விஷயமா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னோன்னே, இல்லை நீங்கள் ஏதோ பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சம்பந்தி, அமாவாசை என் பையனுக்கு வந்து இல்லை இல்லையா, அதனால் வாசுக்காக நினச்சிக்கிட்டு வந்து நாங்கள் பூஜை செய்வோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, சாரதாம்மா கிட்ட வந்து சொல்கிறாப்புல, ஆதியோட ஹார்ட் மாற்றி வச்சோம்ல அது இவரோட தான், இந்த பையனோட தான்னொன்னே தூக்கி வாரி போடுது. சாரதாம்மாவுக்கு வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக பதட்டமாக இருக்குது. என்ன உள்ளே வந்து காசு வச்சுருக்கோமே காரில், அதை எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்துடலாமா அப்படின்னோன்னே ரொம்ப பதட்டப்படுறாங்க. சாரதா வந்து ஏதோ தப்பு பண்ண மாதிரி அந்த ரியாக்ஷன் காட்டுறாங்க. இவ்வளவுக்கும் வாசு வந்து மேலே அனுப்பி விட்டது காரணம் சாரதாங்கிறது அப்போ தான் வந்து ரிவேல் பண்ணுறாங்க. சரி சம்பந்தி, நான் வந்து நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, நான் வந்து கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வந்த வரையில் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க முடியாமல் வந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஸ்வேதாவும் வந்து அப்பா நம்ம பிளான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து வந்துடுறாங்க. காரில் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஆதி பாரதி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாரதி கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாரதி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னோடனே, என்ன இந்த பூ வச்சதுனால நீங்கள் அழகாயிட்டீங்களா, இல்லை இந்த பூ உங்களால் அந்த பூ அழகாக இருக்கா அப்படின்னோடனே பாரதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கவிதை கொஞ்சம் மொக்கை தான், பட் இருந்தாலும் வந்து நீங்கள் உங்களை பார்த்து சொல்கிறப்ப வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு அப்படின்னோடனே பாரதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து வாசுவை கல்யாணம் பண்ணேன், பட் ஆனால் வந்து தமிழோட பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்க போகிறப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து என்னால் இன்னமும் ஏற்றுக்கவே முடியலை. அவன் வந்து இல்லைங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியலை. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அப்புறம் வந்து உங்களை நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. பட் இருந்தாலும் இந்த சொசைட்டியில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து உங்கள் மேலே ஆசைப்பட்டால் அதை தப்பாக பேசுவாங்க அப்படிங்கிற போது, அதனால் வந்து நான் வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் துரையை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் விதிப்படி விட்டேன். ஆனால் அதுக்கப்புறமும் வந்து நீங்கள் என் வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதை வந்து என் வாழ்நாளில் வந்து மறக்கவே மாட்டேன். அது எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ அன்பு காதல் இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவ்வளோ வருஷம் சந்தோஷமாக வாழணும் தமிழ் கூட அப்படின்னு சொன்னோன்னே, அப்பாடா பாரதி, நான் பல ட்ரிப்பு லவ்வை சொல்லியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் ஒரு ஃபீலே கிடையாது. ஆனால் பாரதி வந்து என்கிட்ட லவ்வை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதோட ஃபீலிங்கே வேறு லெவலில் இருக்குது அப்படின்ட்டு பாரதி கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சி வந்து பாரதிக்கு வந்து வாக்கு கொடுக்குறாங்க. ஒருத்தங்க காதலிச்சவங்க வந்து அந்த காதலை வந்து கடைசி வரைக்கும் லவ் பண்ணணும், அதை வந்து பாதியிலேயே கல்யாணம் ஆகிடுச்சு அப்புறம் எதுக்கு லவ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு விட்டுறக்கூடாது. நம்ம 2 பேரும் வந்து வாழ்நாளில் வந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வந்து
காதலிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறாங்க. ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து சாரதாம்மா வந்து வண்டி காரை முதல்ல நிப்பாட்டு அப்படின்ட்டு ரொம்ப பதட்டப்படுறாங்க. என்ன ரொம்ப பதட்டமாக இருக்கே போல் அப்படின்னு சொன்னால், நீ சொன்னங்கிற ஒரே நாளில் வந்து உன் பையனுக்கு அரேஞ்ச் பண்ணுன்னதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த வந்து பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியும்ல. இந்த நம்ம பண்ண விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சுன்னு ஏன் உன்னை வெறுத்து ஒதுக்கிடுவான். அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சின்னு ஏன் பாரதிக்கு அவள் உன்னை தொலைச்சி கட்டிடுவா. அதோட பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. அந்த பாரதியை வந்து ஏற்றுக்கிட்டு உன் பையனுக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாப்புல பார்த்தியா ரத்னம், அவருக்கு மட்டும் இந்த விஷயம் நம்ம பண்ணி வச்சுருக்க வேலையெல்லாம் தெரிஞ்சு அவ்வளோதான், மொத்த பேரும் தூக்கி உள்ளே தூக்கி போட்டு விட்ருவார். அவர் பெற்ற பையனையே உள்ளே தூக்கி வச்சவர், நம்மளை தூக்கி இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சவர். எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஜஸ்ட் லைக் தட்டு நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாப்புல, பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க. உனக்காக வந்து என் பொண்ணு வந்து எத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. மணமேடையில் வந்து ஆதிக்கு முடியலங்கிறதுக்காக அப்புறம் நம்ம எல்லா பிரச்சனையும் உன்னோட பிரச்சனையெல்லாம் நீ கேட்டுக்கிட்டதுக்காக நான் ஆதியை காப்பாற்றி கொடுத்தா, நீ என்னடான்னா ஆதி ஒரு பொண்ணை விரும்புகிறாங்கிறதுனால வந்து நீ வந்து இப்போ வந்து மனசு மாறி அந்த பொண்ணு கூட வந்து ஏற்றுக்கலான்னு பார்க்குறல்ல. இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து நீ ஒரு கணக்கு போட்ட, ஆனால் கடவுள் ஒரு முடிச்சு போட்டார் பார்த்தியா. இப்போ என்ன நீ முடிவு எடுக்க போகிற? ஸ்வேதா வந்து எவ்வளோ ஆசையாக இருந்தா தெரியுமா ஆதியை கல்யாணம் பண்ணுறதுக்கு. சின்ன வயசுலேருந்து அதை வேணான்னு சொல்லி முடிவு எடுத்தியே. இப்போ நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த போறியா இல்லை நடத்தி வைக்க போறியா அப்படின்னோடனே, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன், நீ தைரியமாக இருன்னு சாரதாம்மா வில்லியாக மாறுறாங்க. அதோட அந்த எபிசோடு சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.